மக்கள் வரி சுமையில் இன்றும் கூட விடுபடவில்லை. மக்கள் மிகப்பெரிய வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரி எண்ணம் குறைக்கப்படவில்லை. வெளிநாட்டு நிலைமை இலங்கையால் கட்டுப்படுத்த முடியாது என்றால் எரிபொருள் பெட்ரோல் விலை ஏதாவது அதிகரிக்குமா என்றால் இலங்கையால் வரலாற்றில் அப்படி நடந்திருக்கு. இலங்கையால் அதை சமாளிக்க முடியாது. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இலங்கை சந்திக்கும். போர்கள் குறைவடைந்த பாடு இல்லை, புதிய போர்கள் உருவாகின்றன. அதுக்குரிய சப்ளிங்கள் தெளிவாக தெரிகின்றன. ட்ரம்ப் எவ்வாறான முடிவுகளை எடுப்பார் என்றது மிகவும் சிக்கலாக இருக்கின்றது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்றார். இந்தியா வடகிழக்கு இழந்து போடும், அது எங்களுடன் இணைக்கப் போகிறோம் என்று அந்த கொல்லப்பட்ட ஒஸ்மான் காடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிறகு அமெரிக்கா அதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு தளத்தை பங்களாதேஷிலிருந்து கேட்கின்றது. அது அந்த தளம் அமெரிக்கா கிடைக்குமா இருந்தால் வங்காள விரிகுடாவை அமெரிக்கா கட்டுப்படுத்தும், சீனாவை கண்காணிக்கலாம், இந்தியாவையும் கண்காணிக்கலாம் என்று அமெரிக்கா விரும்புகின்றது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முருக நிலை ஒரு ப்ராக்ஸி வார்னு சொல்லுவார்கள். பங்களாதேஷ் ஊடாக நடத்தப்படலாம், பாகிஸ்தான் ஊடாக நடத்தப்படலாம். ஆனால் அமெரிக்கா நேரடியாக யுத்தம் புரியும் என்று நான் நினைக்கவில்லை. நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் புலர்ந்துள்ள ஆங்கில புதுவருட வாழ்த்துக்களை நேர்களுக்கும் எமது இன்றைய சிறப்பு நேர்காணலிலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கும் கூறிக்கொண்டு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியரும் அத்துறையினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம். புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கமும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும். பல நெருக்கடிகள், பல சுமைகள் நிறைந்த வருடம் என்று கடந்த வருடத்தை கூறி வந்த நிலையில் அவற்றுக்கு விடை கொடுத்து புதிய ஆங்கில புது வருடத்துக்குள் ஒட்டுமொத்த உலகமும் கால் வைத்திருக்கின்றது. பல எதிர்பார்ப்புகளை நோக்கியே அனைவரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த வருடம் பிறந்திருக்கின்றது என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை தொடர்பிலும் ஒரு முக்கியமான செய்தி பேசப்படுகின்றது. இலங்கைக்கான கடன் விடுவிப்புகள் அல்லது கடனை தாமதப்படுத்துங்கள் என்று உலகளவில் இருக்கக்கூடிய 121 முதன்மை பேராசிரியர்கள் ஒரு ஒப்பமிட்ட ஒரு விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். கடன் மீள் கட்டமைப்பு தொடர்பிலும் கடனை நீங்கள் சற்று தள்ளி வையுங்கள் என்கின்ற கோரிக்கையோடு இவை முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றன. இவர்களினுடைய இந்த ஒப்பமிடப்பட்ட கடிதம் அல்லது இவர்களுடைய இந்த செய்தி உண்மையில் உங்களுடைய பார்வையில் ஒரு துறைசார் பேராசிரியராக உங்கள் துறை சார்ந்தவர்களும் அதில் கணிசமானவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய நோக்கு நிலை எப்படி இருக்கு? உண்மையிலே இலங்கைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த கடன் மறுசீரமைப்பு மூலம் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் 28ஆம் ஆண்டில் இலங்கை கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே அந்த இலங்கை கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும், விவசாயத்துறை மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும். அப்படி கட்டியெழுப்பப்படாவிட்டால் பொருளாதாரம் பாதிக்கப்படும். கடன் மீளச் செலுத்துவதை மட்டும் இலங்கை மையப்படுத்தினால் இலங்கையோட பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும், இலங்கையுடைய மக்களுடைய வறுமை நிலை மோசமாகும் என்ற அந்த கோணத்தில் தான் அந்த மிகப்பெரிய நிபுணர்கள், உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்ற நிபுணர்கள் அந்த கோரிக்கையை IMF-விடம் வைத்திருக்கிறார்கள். அது இலங்கைக்கு மிக சாதகமான ஒரு சமிக்ஞையாக இருக்கின்றது. இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் அது கொடுத்திருக்கின்றது. அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது பேராசிரியர் ஜெயட்டி கோஷ் இவர் நான் படித்த காலத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஆய்வுக்கான சூப்பர்வைசராக இருந்தவர். பேராசிரியர் CP சந்திரசேகரும் எனக்கு கற்பித்த ஒரு பேராசிரியர். அவர்கள் இருவரும் இன்று அமெரிக்காவில் உள்ள மசாசூசெட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக 2 பேர் அதில் முக்கியமானவர்கள். ஒன்று நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிச், அடுத்தது தாமஸ் பிக்கெட்டி. 2 பேருமே நோபல் பரிசு பெற்றவர்கள். இவர்களை விட மிகவும் பிரபல்யமான பொருளியலாளர்கள், பொருளியல் நிபுணர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆகவே இதில் என்ன நான் சொல்ல வருவது என்று சொன்னால், அது இலங்கையிலிருந்து வருவதற்கு முன்னரே உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவிலிருந்து அந்த கருத்து வந்தது. உண்மையிலேயே இலங்கையைச் சேர்ந்த ராஜதந்திரிகள் அல்லது இலங்கை நிபுணர்கள் இதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அது இலங்கைக்கு உண்மையாக தேவையானது. என்ற ஒரு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும், இலங்கையின் விவசாயத்துறை கட்டியெழுப்பப்பட வேண்டும், மக்களுடைய வறுமை நிலை குறைக்கப்பட வேண்டும். இலங்கை 2028ஆம் ஆண்டிலிருந்து கடனை திருப்பிச் செலுத்த தொடங்கினால்
இந்த விடயங்களில் இலங்கை கவனம் செலுத்துவது குறைந்துவிடும் அல்லது சிக்கல்களை உருவாக்கும் அந்த கோணத்தில் தான் அவர்கள் பார்க்கிறார்கள். சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், சூழல் பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதையும் அந்த கடவுளை இணைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார்கள். அது நீண்ட காலமாகவே நாங்கள் தொழிலாளர்கள் அதை கோருகிறோம். கடன் மறுசீரமைப்பு என்பது சூழலுடன் இணைக்கப்பட வேண்டும் என்பது மிக அற்புதமான கோரிக்கை என்றால் நான் அதை பார்க்கிறேன். இவர்களுடைய கோரிக்கைகள் ஒருபுறம் இருக்க, இலங்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் அல்லது இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற பொருளாதார நெருக்கடிகள் காலங்களை எல்லாம் கடந்து இந்த புலந்திருக்கக்கூடிய வருடத்தில் ஒரு சுமூகமான ஒரு நாட்டை இயற்றிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அல்லது அங்கும் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் அல்லது அங்கும் ஒரு சுமைகள் இலங்கை அரசுக்கு தொடர்ந்து சூழ்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? ஒரு புத்தாண்டு பிறக்கும் போது மக்கள் எல்லோருமே அந்த ஆண்டு இனிமையான ஆண்டா இருக்க வேண்டும், அமைதியான ஆண்டா இருக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் விரும்புவார்கள். அது மக்கள் விரும்புவது போல தான் அரசாங்கம் விரும்பக்கூடும். சில வேளைகளில் 2022 அப்படித்தான் பிறந்தது. ஆனால் 2022 தான் இலங்கை வரலாறு காணாத அளவுக்கு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை இலங்கை சந்தித்தது. மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டன, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அதன் பிறகு எங்களுக்கு நிறைய ஐஎம்ஏ வந்தவுடன் அரசாங்கம் வரிகளை கடுமையாக அதிகரித்தது. அதனால மக்கள் வரி சுமையில இன்றும் கூட விடுபடவில்லை. மக்கள் மிகப்பெரிய வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரி இன்னும் குறைக்கப்படவில்லை. ஆகவே இந்த 2026 ஆண்டிலாவது மக்களுக்கு இந்த வரி சுமை குறைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானது. சில கட்டணங்கள்லாம் அதிகரிக்கப்பட்டன, அவையெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த இயலுமை இலங்கை அரசாங்கத்துக்கு உள்நாட்டில் இருக்குதான்றது ஒரு சிக்கல். என்றால் கடன் மிக அதிகமாக இருக்கின்றது. அதே நேரம் வெளிநாட்டு நிலைமை இலங்கையால் கட்டுப்படுத்த முடியாதது. என்றால் எரிபொருள் பெட்ரோல் விலை ஏதாவது அதிகரிக்குமா என்றால் இலங்கையால் வரலாற்றில் அப்படி நடந்திருக்கு. இலங்கையால் அதை சமாளிக்க முடியாது. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இலங்கை சந்திக்கும். ஆகவே இன்று உலகத்தில் உங்களுக்கு தெரியும் சொன்னால் இந்த 2025ஆம் ஆண்டு முடிகிற கட்டத்தில் போர்கள் குறைவடைந்த பாடு இல்லை, புதிய போர்கள் உருவாகின்றன. அதுக்குரிய சமிக்கைகள் தெளிவாக தெரிகின்றன. நான் மெக்சிகோ வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய கலவர நிலையம் உருவாயிருக்கு. அமெரிக்கா கப்பல்கள் மீது தாக்குதல் செய்கின்றது என்றால் வெனிசுவேலாவும் ஒரு பெட்ரோலிய வளம் கொண்ட நாடு. இது தென் அமெரிக்காவை நோக்கி யுத்தத்தை நகர்த்துது. அதே போல நைஜீரியாவிலேயும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. ஐசிஸ் குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னால், சோமாலியாவில் இருந்து பிரிந்த ஒரு பிராந்தியம்தான் சோமாலிலாந்து. அதை வரலாற்றில் முதல் தடவையாக இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கின்றது. அது செங்கடலுக்கு அந்த வாயில் இருக்கின்றது. அந்த சோமாலிலாண்டில் இருந்து ஏமனை கட்டுப்படுத்த இஸ்ரேல் முயற்சிக்கின்றது. ஆகவே அமெரிக்காவின் சமிக்கை இல்லாமல் இஸ்ரேல் அதை செய்திருக்காது என்ற அரபு நாடுகள் எல்லாமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இந்த நேரத்தில் ஜெர்மனில் 3 குழுக்கள் இருக்கின்றன. ஒன்று ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு குழு, அதே நேரம் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற குழு, இன்னொன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவு பெற்ற குழு. நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற குழுக்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு வந்த கப்பல் மீது சவுதி அரேபிய படகுகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஆகவே ஏமனில் இந்த இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் அமெரிக்க தளங்களை கொண்டுள்ள நாடுகள். அப்போ அமெரிக்க அணிகளுக்குள்ளேயே பிரச்சனை வருது. ஈரானில் மிகப்பெரிய கலவர நிலைமை உருவாயிருக்கு. மக்கள் அதில் கொமெனிக்கு எதிராக போராட்டத்தில் ஆரம்பித்திருக்காங்க. இது எங்கே போய் முடியும் மட்டும் தெரியாது. ஆகவே இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மீண்டும் யுத்தத்தை தொடங்குமா? ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் என்ன முடிவுக்கு வர இல்லை. இந்த இடத்துல இந்தியா பங்களாதேஷுக்கு இடையில நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைஞ்சு வருகின்றது. இந்த இடத்துல உலகம் நிற்கின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டிருந்தீர்கள், போர்கள் ஆரம்பமாகின்ற ஒரு வருடமாக இவ்வருடம் இருக்கலாம். புதிய போர்கள், புதிய களமுனைகள் திறக்கப் போகின்றன. அதே வேளையிலே இன்னும் ஒரு முக்கியமான தகவலை குறிப்பிட்டீர்கள். சோமாலிலாந்து, அதாவது சோமாலியாவுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய சோமாலிலாண்டை இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கின்றது. அது உண்மையில் அமெரிக்காவினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அது இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அது தொடர்பில் சோமாலியா எதிர்வினையாற்றி இருக்கின்றது. இந்த விடயத்தை உடனடியாக இஸ்ரேல் மீளப்பெற வேண்டும், இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று. ஆனாலும் அந்த அங்கீகாரத்தின் பின்னணியில் பெரும் அரசியலும் கடற்கண்காணிப்பையும் இலக்காக கொண்டுதான் அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன, கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படுகின்றது. அதில் உண்மை இருக்கின்றதா? இது முக்கியமான கேள்வி. நீங்கள் அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா செங்கடல் அந்த 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 பிராந்தியத்துக்கு ஊடால தான் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவு வர்த்தகம் இடம்பெறுகின்றது. அங்கேதான் சுயஸ் கால்வாயும் இருக்கின்றது. அந்த சோமாலிலாந்துக்கு பக்கத்தில் உள்ள நாடு தான் சிறிய நாடு ஜிபூட்டி என்று. அந்த ஜிபூட்டியில் அமெரிக்காவோட தளம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நிச்சயமாக சோமாலிலாந்தில் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அங்கே வரும், அமெரிக்காவோட ஆதிக்கம் வரும். ஆகவே அவர்கள் அந்த செங்கடலை கட்டுப்படுத்த முற்படுகிறார்கள். இவ்வளவு காலம் ஜெர்மன்
இருக்கிற குழுக்கள் அந்த செங்கடலில் ஊடாக சுயஸ் கால்வாய் ஊடாக பயணம் செய்கிற கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தன. ஆகவே அந்த பாதுகாப்பு, அந்த வழியை பாதுகாப்பாக பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே நேரம் சோமாலியாவின் பிரதமர் தலைவர் துருக்கிக்கு போயிருக்கின்றார். துருக்கியை சோமாலியா ஆதரிக்கின்றது. துருக்கியும் ஒரு நேட்டோ நாடு. ஆகவே எல்லாம் குழப்பகரமாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எவ்வாறான முடிவுகளை எடுப்பார் என்றது மிகவும் சிக்கலாக இருக்கின்றது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்றார். ஆகவே அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்றால், முதல் தடவை அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்திய பிரதமர் மோடியுடன் மிக நெருங்கிய நட்புறவை பாராட்டினார். இன்று அவர் மிக மோசமாக இந்தியாவை எதிர்க்கிறார். ஆகவே அவர் எவ்வாறு செயற்படுவார் என்று யாருக்குமே புரிவதாக இல்லை. ஆகவே இதுக்குள்ள நிச்சயமாக நிறைய அரசியல் இருக்குது, குழப்பகரமான அரசியல் இருக்குது, சிக்கல்கள் இருக்கின்றது, பல வலைப்பின்னர்கள்லாம் இருக்கின்றன. மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான முருகல் என்பது இப்போது இயலுமான வரையில் சமாளித்து செல்வதற்கு மோடி முயற்சி செய்கின்றார். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அந்த கால அவகாசம் கடந்து சென்று விட்டது போன்றுதான் அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. ரஷ்யா இந்தியா உறவினுடைய அல்லது ரஷ்ய இந்திய பொருளாதார கட்டமைப்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான் அவை என்று கூறப்படுகிறது. சிலிகுரி கொரிடோர் தொடர்பில் இப்போது பேசப்படுகிறது. பங்களாதேஷ் இந்த புதிய வருடம் புதிய யுத்த களமுனைகள் ஆரம்பிக்கப்படுவது போன்றோ புதிய வருடத்தில் புதிய பல நாடுகளும் உதயமாக போகின்றன. உண்மையிலேயே பங்களாதேஷ் சுதந்திரத்துக்கு இந்தியா மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது. அது ஒரு கிழக்கு பாகிஸ்தானா இருந்தது. இந்தியா தன்னுடைய படையை அனுப்பி பாகிஸ்தானை யுத்தம் செய்தது. 3500க்கும் மேற்பட்ட இந்திய இராணுவத்தினர் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். ஆகவே அந்த போராட்டத்தை தலைமை தாங்கிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஷேக் ஹசீனா, இப்பொழுது பதவியிலிருந்து விரட்டப்பட்ட ஷேக் ஹசீனாவினுடைய தந்தையார். ஷேக் ஹசீனா ஜெர்மனில் இருந்தபடியால், படித்து கொண்டிருந்தபடியால் அவர் உயிர் தப்பினார். அவருடைய குடும்பம் அவ்வளவும் படுகொலை செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் அடுத்தவர் வந்தார். அவர்தான் அந்த பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை உருவாக்கினார். அவருடைய மனைவி தான் பேகம் காளிதாசியா. அவருடைய மகன் தான் லண்டனில் இப்பொழுது 17 வருஷம் அஞ்ஞாதவாசம் முடித்துவிட்டு அவர் நாட்டுக்கு வந்திருக்கிறார், தாரிக் ரஹ்மான். இந்த இடத்துல தான் பங்களாதேஷில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகினது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷில் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலிகுரி கொரிடோர் இருக்குது. சிலிகுரி கொரிடோர் மேற்கு வங்கத்தையும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் போன்ற அத்தனை 7 மாநிலங்களை இணைக்கிற ஒரு சிறிய 22 கிலோமீட்டர் அகலமான ஒரு சிறிய பகுதி. அதற்கு பக்கத்தில் நேபாள் இருக்கின்றது, பூட்டான் இருக்கின்றது, மிக அண்மையாக சீனாவும் இருக்கின்றது. ஆகவே அதற்கு ஊடாகத்தான் இந்தியா தன்னுடைய வடகிழக்கு மாநிலங்களை அடைகின்றது. அதே நேரம் பங்களாதேஷில் ஒரு நீளமான பகுதி, கடற்கரை பகுதி, அது சிட்டகாங், கோக் பஜார், 2 பெரிய பிரதேசங்கள் இருக்கின்றன. இது பெரும்பாலான பகுதிகள் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இணைந்து ஒரு பகுதி மியான்மரோட இருக்கின்றது. ஆகவே அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த சிட்டகாங்குக்கு பக்கத்தில் உள்ள சென்ட் மார்ட்டின் தீவு அமெரிக்கா அதை தங்களை தருமாறு கேட்டபோது அதை இந்தியா ஆதரவாளரான ஷேக் ஹசீனா மறுத்து விட்டார். அந்த கோபத்தில் தான் உங்களுக்கு தெரியும், ஜூனூஸ் ஹிலரி கிளின்டனோட நெருக்கமானவர், அமெரிக்காவுக்கு நெருக்கமானவர், நோபல் பரிசு பெற்றவர். ஆகவே அவருடைய ஆதரவு காரணமாக அங்கே போராட்டங்கள் வெடித்தன. அந்த ஷேக் ஹசீனா ஒரு விடயத்தை தப்பு செய்ததா, அந்த 71ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய சந்ததிக்கு வேலை வாய்ப்பில் 30% கோட்டா கொடுத்தா. அதுதான் ஒரு மைய புள்ளியாக ஆரம்பித்தது. இன்று பங்களாதேஷ் மிக மோசமான நெருக்கடியை சந்திக்கின்றது. அவர்கள் பங்களாதேஷத்தில் உள்ள கடும் போக்குவாக சொல்லுகிறார்கள், அந்த சிலிகுரி, நீங்கள் சொன்ன சிலிகுரி கொரிடோர் 22 கிலோமீட்டரை நாங்கள் துண்டித்தோமாக இருந்தால் இந்தியா வடகிழக்கு இழந்துவிடும், அது எங்களுடன் இணைக்கப் போகிறோம் என்று அந்த கொல்லப்பட்ட ஒஸ்மான் காடி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட பிறகுதான் அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த இதுவும் ஒன்றாக நடந்தது, அந்த கொதியிலே இருக்கிறது. இப்பொழுது அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கிமந்த பிஸ்வா சர்மா சொல்ற, நீங்கள் சிலிகுரி கொரிடோரை கட் பண்ணினால் நாங்கள், எங்களுக்கு என்ன 2 கொரிடோர் இருக்கு பங்களாதேஷில், ஒன்று திரிபுராவுக்கு அண்மையில் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் துண்டித்தோமா இருந்தால் சிட்டகாங் அடுத்தது கோக் பஜார் 2 பிராந்தியமும் எங்களுடன் சேர்ந்து விடும். ஆகவே பங்களாதேஷால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற கருத்தில் அவர் சொல்றார். இப்பொழுது நான் என்று வந்த செய்தி, திரிபுராக்கு பக்கத்தில் அந்த பங்களாதேஷில் சிக்கல் நெக் இருக்குது, அது கோழி கழுத்து மாதிரி. அப்போ அந்த இடத்துல 71ஆம் ஆண்டு யுத்தத்தில் ஈடுபட்ட ஒரு இந்திய இராணுவத்தின் ஒரு பெட்டாலியன் இன்றைக்கு நிறுத்தப்படுது. அப்போ அந்த பிராந்தியத்தில் இந்தியா தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்துது. ஆகவே அமெரிக்கா அதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு தளத்தை பங்களாதேஷிலிருந்து கேட்கின்றது. அந்த தளம் அமெரிக்கா கிடைக்குமா இருந்தால் வங்காள விரிகுடாவை அமெரிக்கா கட்டுப்படுத்தும், சீனாவை கண்காணிக்கலாம், இந்தியாவையும் கண்காணிக்கலாம் என்று
அமெரிக்கா விரும்புகின்றது. அந்த சென்ட் மார்ட்டின் தீவு தான் இப்போது பெரிய பிரச்சனையாகி ரெண்டு நாட்டுக்கும் இடையில மிகப்பெரிய முறுகலை கொண்டு வந்திருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு போகுது என்பதை 26ஆம் ஆண்டு எங்களுக்கு சொல்ல போகின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் அந்த தீவை பெறுவதில் அமெரிக்கா பங்களாதேஷிடம் முனைப்பு காட்டுவதாக. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி அமெரிக்க சார்பு நிலை ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது சிலிகுரி கொரிடோரை பெறுவதில் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கின்றது? மிகவும் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் தானே. அந்த சிலிகுரி கொரிடோர் இந்தியாவுக்குரியது. சிலிகுரி கொரிடோர் இந்தியாவுக்குரியது. ஆனால் அங்கே வாழுகின்ற மக்கள் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் தான். ஆனால் இந்தியா அது மேற்கு வங்கத்தில் ஒரு பகுதி. அப்போ அது இந்தியா தான். அந்த சிலிகுரி கொரிடோர் இந்தியா தான். இந்த இடத்துல என்ன சிக்கல் வரப்போன்னு சொன்னால், பாகிஸ்தானோட இப்போ இருக்கிற அவாமி லீக் தாண்டி ஜமாத்தே இஸ்லாமி வந்து அது மிக ஒரு பலம் பொருந்திய கடும் போக்குவாத அமைப்பாக இருக்கின்றது. அந்த அமைப்பு பாகிஸ்தானுடன் சேருவதற்கு விரும்புகின்றது. பாகிஸ்தானுடன் இணைந்து செயற்படுகின்றது. அதன் ஊடாகத்தான் இந்த ஆட்சி மாற்றம், ஷேக் ஹசீனா விரட்டி அடிக்கப்பட்டார் என்ற கருத்தும் அங்கிருந்து வருகின்றது. ஆகவே அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் அந்த ஆட்சி அமெரிக்காவுக்கு சார்பாக வரத்தான் அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இதுக்குள்ள நிச்சயமாக பாகிஸ்தானுடைய கரம் இருக்கின்றது. பாகிஸ்தான் அமைச்சர் சொல்லுகின்றார், இந்தியா பங்களாதேஷை தாக்கினால் எங்களுடைய ஏவுகணைகள் மிக அருகே தான் இருக்கின்றன. ஆகவே நாங்களும் இந்தியா தாக்குவோம் என்ற தோணியில் தான் அவர் பேசுகின்றார். ஆகவே இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அப்ப இந்த பிப்ரவரி மாதத்தில் தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் தான் பங்களாதேஷில் கொதிநிலை, இனங்களுக்கு இடையான முருகல்கள், வீடுகள் எரிப்பது, ஆக்கள் கொல்லப்படுவதெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை எவ்வாறு முடிய போகின்றது? ஆட்சி மாற்றம் யாருக்கு சாதகமாக இருக்க போகின்றது? ஏன்னா அவாமி லீக் கட்சி வந்து இந்தியாவுக்கு சார்பான கட்சி அங்கே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அவாமி லீக் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆகவே யார் அங்கே ஆட்சியை கைப்பற்ற போகிறார்கள்? அமெரிக்கா சார்பான ஆட்சி, பாகிஸ்தானுக்கு சார்பான ஆட்சி வரும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு பெரிய தலையடி வரப்போகுது. பங்களாதேஷும் இந்தியாவோட மோத இயலாது. ஏன்னா இந்தியா மிகப்பெரிய நாடு. உங்களுக்கு தெரியும், நீங்க வங்காள விரிகுடா எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு, ஆந்திரா, அடுத்தது ஒடிஷா, மேற்கு வங்கம், இந்த இவ்வளவு மாநிலங்கள கடற்கரை ஓரத்தையும் இந்தியா தான் கட்டுப்படுத்துது. ஆக பங்களாதேஷ் கடற்படையால இந்தியாவோட மோத இயலாது. இந்தியா முழு வங்காள விரிகுடாவையும் கட்டுப்படுத்துகின்றது. ஆகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பங்களாதேஷுக்கும் உருவாக்கும். ஆனால் பங்களாதேஷின் பின்னணியில் அமெரிக்கா இருப்பது ஒரு பலமாக பார்க்க முடியாதா? இப்போது பாகிஸ்தானம் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை 3-4 முறை அமெரிக்காவுக்கு அழைத்து அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது. அரசியல் தலைவர்களுக்கு அப்பால் ஏதோ ஒரு ஒழுங்குபடுத்தல் திரைமறைவில் பலமாக இடம்பெறுகிறது தானே அந்த செய்தியினுடைய வெளிப்பாடு. இந்தியாவின் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் இடம்பெற்ற போது மிக குறுகிய காலத்தில் அது நிறுத்தப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார், தான் அதை நிறுத்தினேன் என்று. இந்தியா அது வெளிப்படையாக மறக்கவும் இல்லை. பாகிஸ்தான் அதை 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 அங்கீகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த யுத்தத்தை கொண்டு போய் செல்ல அமெரிக்கா கூட விரும்பவில்லை. என்றால் இந்திய ராணுவம் பல முறை பாகிஸ்தானோட மோதி இருக்கின்றது. எல்லா தடவைகளும் இந்திய ராணுவம் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் சொல்லுவது போல அமெரிக்கா வந்து 71ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது அமெரிக்க 7வது கப்பற்படை இந்து சமத்துவக்குள்ள வந்தது. இந்திரா காந்தி அச்சுறுத்தியது, இந்து சமத்துவக்குள்ள வர எந்த கடற்படையும் நான் தாக்குவேன் என்று சொன்னது. சோவியத் யூனியன் தன்னுடைய கடற்படையை நகர்த்தியது. அதன் பிறகு அமெரிக்கா பின்வாங்கியது நடந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்கா இந்திய உறவு மோசமடையவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கவனிக்க வேண்டும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முருகல் நிலை ஒரு ப்ராக்சி வார்னு சொல்லுவார்கள். பங்களாதேஷ் ஊடாக நடத்தப்படலாம், பாகிஸ்தான் ஊடாக நடத்தப்படலாம். ஆனால் அமெரிக்கா நேரடியாக யுத்தம் புரியும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாய்வான் மீது சீனா நடவடிக்கை எடுத்தால், கைப்பற்றினால் நாங்கள் தாக்குவோம் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி கூறினார். ஜோ பைடன் கூறினார். ஆனால் அந்த மாதிரி பாகிஸ்தான் மீது தாக்கினாலோ அல்லது பங்களாதேஷை மீது தாக்கினாலோ நாங்கள் இந்தியாவை தாக்குவோம் என்று எந்த இடத்திலையும் அமெரிக்கா கூறவில்லை. ஏன்னா ரஷ்யா இருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா இந்தியா முருகல் என்பது ஒரு ப்ராக்சி வார், தங்களுடைய கூட்டாளிகளை வைத்துக்கொண்டு செய்யும் யுத்தமாக தான் இருக்குமே ஒழிய அமெரிக்காவும் இந்தியாவும் நேரடியாக மோதும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போது நீங்கள் இந்தியா தொடர்பிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாம், அதனை அண்டு இருக்கக்கூடிய அருணாச்சலம் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பிலும் குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட தாய்வானுக்கான ஒரு யுத்த களமுனையும் இவ்வரிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வருடங்களில் பேசப்பட்டிருந்தது. இப்போது தாய்வானுக்கான யுத்த களமனை திறக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டியகோ காசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் அண்மித்த பகுதிகளை நோக்கி ரஷ்ய சீனாவினுடைய வான்வழி கடல் வழியான ஒரு கண்காணிப்பு பயணமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அணு ஆயுதங்களை தாங்கிய கப்பல்களை தான் அதில் சென்றதாக கூறப்படுகிறது. இதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகிறது? உண்மையிலேயே சீனாவிலிருந்து வரும் தகவல் என்னென்று சொன்னால், தாய்வானை கைப்பற்றுவது சீனாவுக்கு பெரிய விடயமே அல்ல. சில நாட்களுக்குள் சீனா அதை கைப்பற்றிவிடும். ஆனால் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், தாங்கள் அமெரிக்காவுடன் நேரடியான யுத்தத்துக்கு போவதற்கு தயாராக இல்லை என்றால் அது ரெண்டு நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்று. ஆகவே சீனா அமெரிக்காவுக்கு பயப்படுகிறதா, அமெரிக்கா சீனாவுக்கு பயப்படுகிறதா என்றது இங்கே விஷயம் இல்லை.
ஆனால் ரெண்டு நாடுகளும் நேரடியான யுத்தத்தை தவிர்க்கின்றன. ஏன்னா அமெரிக்கா தெளிவாக கூறுகின்றது, தாய்வான் மீது கை வைத்தால் நாங்கள் தாக்குவோம், நடத்துவோம் நிச்சயமா என்று ஜோ பைடனை கூறியிருக்கின்றார். ஆகவே இப்பொழுது ட்ரம்ப் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பார் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவே சீனா தவிர்க்கின்றது. ஆனால் ரஷ்யா யுக்ரைனில் ஓரளவு வெற்றியை பெற்ற மாதிரி தான் இன்று வரையும் கருத்து இருக்கின்றன. என்றால் அந்த பல பிராந்தியங்களை ரஷ்யா கைப்பற்றியிருக்கின்றது. அந்த பிராந்தியங்களை, டொன்பாஸ் உட்பட்ட பிராந்தியங்களை யுக்ரைனால மீள கைப்பற்ற முடியவில்லை. ஐரோப்பா தடுமாறுகின்றது. ஐரோப்பாவால் யுக்ரைனில் சமானத்தையும் கொண்டு வர முடியவில்லை, யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை. ஆகவே ஐரோப்பா தடுமாறுகின்றது. அவருடைய ஐரோப்பா மீதான கொள்கை மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல சீனா சிலவள காலம் பார்க்கலாம். தங்களுக்கு ஒரு உசிதமான காலம் வந்தால் நிச்சயமாக, குறிப்பாக ஜின்பின் இதை வந்து பயன்படுத்த தவறமாட்டார். ஆனால் அது சீனாவின் படிப்பினைகள், அவர்களுடைய வரலாற்று படிப்பினை எவ்வாறு இருக்க போகுது, இது சரியான தருணமா அல்லது எண்ணம் கால தாமதிப்போமா பார்க்கிறார்களா, கொங்கோவுக்கு காத்திருந்த மாதிரி காத்திருக்க போறார்களா தெரியவில்லை. சிலவள அவர்கள் கைப்பற்றவும் கூடும். இங்குதான் மீண்டும் திருகோணமலை இலங்கை விவகாரத்திலும் அமெரிக்காவினுடைய கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட ஒரு அபரிதமான ஈர்ப்பு அல்லது ஈடுபாடு என்பது ஏதோ பின்தளம் ஒன்றை அமெரிக்கா இலங்கைக்குள் தயார் செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாடை பல தளங்களில் பேச வைத்திருந்தன. குறிப்பாக தாய்வான் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அதனுடைய நேரடி வளங்கள் மற்றும் முக்கிய பின்தளமாக திருகோணமலை துறைமுகம் அமைவதற்கான சூழல் அதற்காக இருப்பதாக கூறப்படுகின்ற சூழ்நிலையில் அந்த சூழலை நோக்கி அமெரிக்கா நகரப் போகிறதா, அல்லது இலங்கை இந்த காலப்பகுதியில் எப்படியான ஒரு முக்கியத்துவம் பெற்ற இடமாக மாறப்போகிறது? இலங்கைக்கு கடவுள் கொடுத்த வரம் அதோடைய இட அமைப்பு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய யுத்த விமானங்கள் நிவாரணப் பொருட்களுடன் யாழ்ப்பாணத்தில் திருவோணமலையில் தரையிறங்கியது நாங்கள் பேசினோம், கடந்த வாரம் பேசினோம். அதன் பிறகு சீன தூதுக்குழு வர இருந்தது. இந்த ரெண்டுக்கும் இடையில உடனடியாக இந்திய வெளிநாட்டு அமைச்சர் இலங்கைக்கு வந்தார். அவர் இந்திய வெளிநாட்டு அமைச்சராக அல்லாமல் பிரதம மந்திரியின் ஒரு தூதுவராக வந்தார். ஏன்னா தூதுவர் என்னும் போது வெளிநாட்டு அமைச்சரை விட ஒரு உயர்ந்த தானம். இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் வரப்போகிறார், அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்கவில்லை. அவர் உடனடியாக புறப்பட்டு வருகிறார். பாராளுமன்றத்திலிருந்து இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதகேர தன்னுடைய அலுவலகத்துக்கு ஓடி சென்றதாக நான் அறிகிறேன். இந்திய வெளியுறவு அமைச்சர் உங்களை பேசப் போகிறார் என்ற தகவல் வந்துடன் பார்லிமெண்டத்திலிருந்து இவர் விரைந்து சென்றிருக்கின்றார். அங்கே தான் அவர் சொல்லப்பட்டிருக்கு, நான் உடனடியாக வருகிறேன் என்று. வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாம் பேசினார், கலந்து பேசினார். அவர்கள் பத்திரிகையாளர் மாநாடு ஒன்று நடத்தவில்லை, ஒரு அறிக்கை வாசிக்கப்பட்டது. அமெரிக்கா $250 மில்லியன் கொடுத்தது, இந்தியா $450 மில்லியன் கொடுத்தது. அதில் $350 மில்லியன் கடன், 100 மில்லியன் இலவசமாக கொடுத்தது. ஆகவே ஒரு கடிதம் கொடுத்து விட்டு போயிருக்கின்றார். அதன் பிறகுதான் சீன தூதுக்குழுவும் வந்தது. ஆகவே நாங்கள் ஆரம்பத்தில் பேசினது மாதிரி அமெரிக்கா, இந்தியா, சீனா மூன்றுமே இலங்கையில் இந்த இட அமைவுக்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்கள். என்றால் இந்த மாதிரி முக்கியத்துவம் நேபாளுக்கோ அல்லது பூட்டானுக்கோ இல்லை. என்றால் தென் பிராந்தியத்தில் இலங்கை வந்து அத்லாந்திக் சமுத்திரத்தையும் இந்து சமுத்திரத்தையும் கிழக்கு மேற்காக இணைக்கிற ஒரு முக்கியமான கடல் வழி பாதையில் இருக்கின்றது. அந்த முக்கியத்துவம் காரணமாகத்தான் எல்லோரும் இங்கே ஓடி வருகிறார்கள். ஆகவே சீனாவின் மீது அமெரிக்காவோட பார்வை இருக்கின்றது. தாய்வானை சீனா கைப்பற்றலாம் என்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவர்கள், நீங்கள் சொல்வது சென்ட் மார்ட்டின் பிரச்சனை இன்னும் அவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை. அந்த தீவு சென்ட் மார்ட்டின் கிடைத்தால் மிக அருகையிலே சீனாவுக்கு போட்டு போயிடுவார்கள். ஏன்னால் மியான்மரை தாண்டினால் அங்கே சீனா வந்துவிடும். ஆகவே அவர்கள் கண்காணிக்க நீங்கள் சொல்வது போல முயற்சிக்கலாம். ஆனால் அது இலங்கை அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற இந்திய இலங்கை ஒப்பந்தம் அங்கே இருக்கின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் வந்து நிச்சயமாக முக்கியமான தகவலை கொடுத்துவிட்டு தான் செய்திருப்பார். ஆகவே இலங்கைக்கு ஒரு இக்கட்டான நிலைமை, இந்த 3 வல்லரசுகளையும் கையாள வேண்டிய இக்கட்டான நிலையில தான் இலங்கை இருக்கின்றது. அது சாதாரண விடயம் அல்ல. இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தன்னுடைய தூதரகங்களிலிருந்து தூதரக அதிகாரிகளை மீளப் பெற்றுவிட்டு அங்கு ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலை அதிகாரிகளோடு 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் தன்னுடைய பணிகளை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. சோமாலிலாண்ட் அங்கீகரிப்பதற்கு முன்னர், ஒரு சில மாதங்களுக்கு முன்னர், சோமாலியாவில் இருந்த அமெரிக்க தூதரகத்திலிருந்த தூதரக அதிகாரியும் மீளப்பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையில் புதிய நியமனம் ஒன்று இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யூலி சங் அவர்கள் 1 வருடங்களுக்கு முன்னர் மாற்றலாகி செல்ல இருந்த போது அந்த மாற்றலாகி புதிய இடத்துக்கு வர வேண்டியவர் வராதால் இவர் தன்னுடைய பதவியில் நீடித்தார். இலங்கையிலும் தூதரக அதிகாரி இல்லாமல் தூதரகத்தை முன்கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாக நியூயார்க்கில் இருக்கக்கூடிய முதன்மை சில முக்கியஸ்தர்களோட அறிய கிடைக்கின்றது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு?
தூதரக அதிகாரிகளை திருப்பி அழைப்பது என்பது ஒரு மிக விசித்திரமான விடயம் அல்ல. சில வேளைகள் உங்களுக்கு தெரியும், ஜூலி சாங் வந்து ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு தூதர அதிகாரி. அவர் நிச்சயமாக ஒரு அம்பாசிடர். ஆனால் புதிய அரசாங்கம் வந்தவுடன் தங்களுக்கு சார்பானவர்களை நியமிப்பது, பழையவர்களை அழைப்பதெல்லாம் வளமை தான். ஆனால் இது ஒரு பெருமளவில் அமெரிக்க அதிபர் செய்திருப்பது உண்மையில ரெண்டு விஷயங்களை நான் பார்க்கலாம். ஒன்று, புதுசான ஆக்களை தங்களுக்கு சார்பானவர்களை நியமிப்பது, அல்லது சில முக்கியமில்லாத நாடுகளுடைய தூதரகங்களை டீக்ரேட் பண்ணுவது, தரம் குறைப்பது. அங்கே தூதரகம் இல்லாமல் அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் என்று சில நாடுகள் அப்படி இருக்குது. ஆகவே இலங்கையை அப்படி அவர்கள் தரம் குறைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால், என்னை பொறுத்தளவில், என்னுடைய அறிவு கட்டியவரை, என்ன இலங்கை அந்த தென் பிராந்தியத்தில் முக்கியமான நாடுன்றபடியால் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன். ஒன்று புதியவர் வரலாம். ஆனால் ஏனைய சிறிய சிறிய நாடுகளில் அந்த நிலைமை இருக்கக்கூடும். என்று சொன்னால், சோமாலியா வந்து அந்த செங்கடலில் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. ஜிபூட்டியில் அமெரிக்க தாளம் இருப்பதால் இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நிச்சயமாக அங்கே காய்களை நகர்த்துகின்றன. ஆகவே அந்த வகையில் இந்த இந்த மீள் அழைப்புகள் வந்து ஒரு தற்காலிகமான அழைப்பா, அல்லது புதியவர் வரப்போகிறார்களா, அல்லது அந்த டீக்ரேட் தரம் குறைக்க போகுதா அமெரிக்கா என்பதை மிக சில வாரங்களில் நாங்கள் அறிந்து விடலாம். இலங்கையில் இன்னும் ஒரு அதிசயம் பேசப்படுகிறது. 93 ஆண்டுகள் வரலாற்றில் அதிகபட்ச வருவாய் வசூல் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் ரூபாய் 2203 மில்லியன்களை சாதனை செய்தது. இது வேதனைகளில் பெற்ற சாதனையா, அல்லது உண்மையில் நேரடியாகவே அதனை சாதனை என்று கூறலாம்? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வரி வருமானத்தை ஒரு அரசாங்கம் அதிகரிக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திறமை உள்ள அரசாங்கம் செய்யலாம் அது. ஆனால் இந்த கடந்த கால இதை நான் சொல்லுகிறேன். 2001ஆம் ஆண்டு நெருக்கடியில் இலங்கை இருந்தபோது IMF வந்தது. ரணில் விக்ரமசிங்கே அப்பொழுது பிரதமராக இருந்தார். அவர் வரிகளை கடுமையாக அதிகரித்தார். அடுத்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். 2015ஆம் ஆண்டிலையும் அதே மாநிலமாக IMF வந்தது, நெருக்கடி இருந்தது. அப்பவும் அவர் பிரதமராக இருந்தார், வரிகளை கடுமையாக அதிகரித்தார். அடுத்த தேர்தலில் தோல்வி அடைந்தார். 2022ஆம் ஆண்டிலையும் அவர் ஜனாதிபதியாக இருந்தார், IMF வந்தது, பொருளாதாரக்கடி, வரிகளை அதிகரித்தார், அவர் தோல்வியை தழுவினார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வெட் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி வந்து 18%. எல்லா மக்களும் அதுக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, ஓரளவு வருமானம் கூடிய அரச ஊழியர், தனியார் ஊழியர்கள் எல்லாம் 36% வரியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வரி சுமை வந்து மிக அதிகமாக இருக்கு இலங்கையில். ஆகவே வெறுமனே அரசாங்கம் வரிகளை அதிகரித்தால் அதுக்குரிய அரசியல் விளைவும் இருக்கும். ஆகவே வரி செலுத்தாதவர்களை உள்ளே கொண்டு வந்து வரி வருமானத்தை கூட்டணுமே ஒழிய, கண்ணுக்கு தெரிபவர்கள் மீது வரிகளை கடுமையாக அதிகரித்தால் அதுக்குரிய அரசியல் விளைவும் கடுமையாக இருக்கும். கடந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குது. ஆகவே IMF அழுத்தத்தின் காரணமாக, நிபந்தனையின் காரணமாக அரசாங்கம் வரிகளை அதிகரித்திருந்தாலும், இந்த ஜனாதிபதி கூட சொன்னவர் அந்த 36% நாங்கள் 24% குறைப்போம் என்று. ஆகவே அந்த வரிகளை அடுத்தடுத்த ஆண்டுகளில் குறைக்காவிட்டால், இந்த பெருமையை பேசிக் கொண்டிருந்தால், 93 வருஷம் இல்லாத காலத்தில், என்றால் அது மக்களுடைய பணம், அது மக்களுடைய, அங்கே நீங்கள் சொன்னது போல அங்கே அவர்களுடைய அந்த துன்பம் இருக்கின்றது அதில். ஆகவே எல்லோரும் வரி செலுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது சமமாக பகிரப்பட வேண்டும். வருமானம் கூடியவர்கள், வரி செலுத்தாதவர்கள் தான் இங்கே கூடுதலாக உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே அந்த நிலத்திலிருந்து அரசாங்கம் தவறுமா இருந்தால் அது மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், அல்லது மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள் என்று கூறுவதற்கு அப்பால், இந்த அரசினுடைய செயற்பாடுகள் மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றன. ஆனால் மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த இன்னும் எங்கும் திரளவும் இல்லை, அல்லது அதிருப்தியை வெளிக்காட்டவும் இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? மக்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கம் இப்பொழுது ஆடம்பரத்தில் ஈடுபட்டு அமைச்சர்கள் எல்லாம் கடந்த காலம் மாதிரி இருந்திருந்தால், இப்போ நான் மிக மிக இலகுவாக உங்களும் சொல்லுவது, இந்த ஜனாதிபதி நூற்றுக்கணக்கான அமைச்சர்களை நியமிக்கவில்லை, அதே போல மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவில்லை. கடந்த காலத்தில் ஒரு அமைச்சர் தன்னுடைய தம்பியை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவராக நியமித்தார், இன்னொரு அமைச்சர் தன்னுடைய அண்ணனை டெலிகாம் தலைவராக நியமித்தார், இன்னொருத்தர் தன்னுடைய மைத்துனரை ஸ்ரீலங்கனையாருக்கு தலைவராக நியமித்தார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பதவிகளில் உறவினர்களை நியமிக்கவில்லை. மற்ற அரசியல் விஷயத்தை நீங்கள் வேறாக பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயங்களால் மக்களுக்கு பெருமளவானவர் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த துஷ்பிரயோகங்கள், ஊழல்கள் ஒப்பிடக்குள்ள இந்த அரசாங்கம் ஓரளவு ஜனாதிபதி, குறிப்பாக ஜனாதிபதி இந்த விடயங்களில் ஓரளவு செயற்படுகிறார். அவருக்கு IMF இருக்கிறது மக்களுக்கு ஓரளவு தெரியும். அப்போ இந்த 2022ஆம் ஆண்டு நெருக்கடி நிலையோட மக்கள் நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆகவே இந்த துன்பம் தங்களுக்கு குறையும், இந்த வரிச்சுமை குறையும் என்ற எதிர்பார்ப்பில் தான் மக்கள் பொறுமை காக்கிறார்கள். ஆகவே அந்த செய்தி மக்களுக்கு போய் மக்களுடைய மனதில் இருக்கும் வரைக்கும் அரசாங்கத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அரசாங்கமும் கடந்த காலத்தை போல வீண் விரயத்தில் செய்தது, ஆடம்பரத்தில் இருக்குது என்ற அந்த செய்தி போகுமா இருந்தால் தங்களுடைய வரிப்பணத்தை
எல்லோரும் விரயமாக்குறார்கள் சொன்னால் மக்களுக்கு கோபம் வரும். ஆகவே அது அரசாங்கத்துடைய செயற்பாடெல்லாம் தங்கியிருக்குது. அப்படியாயின் எதிர்வருகின்ற காலங்களில் அரசு மிகவும் ஒரு மக்களுக்கு சார்பாக சென்றால் மக்கள் மீது என்ன சுமை வந்தாலும் மக்கள் அரசுக்கு எதிராக திரும்ப மாட்டார். அதாவது ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் மக்கள். நான் இந்த 22ஆம் ஆண்டுடன் மக்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இங்கே இப்போ இன்றைக்கு பெட்ரோல் நெருக்கடி இல்லை, எரிவாயு நெருக்கடி இல்லை, மின்வெட்டு இல்லை. அதை ஒப்பிட்டு நிச்சயமாக பார்க்கிறார்கள். ஆனால் தங்களுடைய சுமை குறைய வேண்டும், பொருட்களுடைய விலை குறைய வேண்டும், தம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இந்த இடத்துல இப்போ 3 கட்சியில் எடுத்துக்கொள்ளுங்களேன் நீங்கள். சஜித் பிரேமதாச இருக்கிறார், நாமல் ராஜபக்சே இருக்கிறார், இந்த ஜனாதிபதி இருக்கிறார். இந்த 3 பேருக்குள்ளேயும் தங்களுக்கு இந்த இந்த ஒரு 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 வாழ்க்கையில் சுபிச்சதை தரக்கூடியவர் யார் என்றதை மக்கள் நிச்சயம் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அந்த இடத்துல யார் முன்னுக்கு வருகிறார்களோ அவர் தான் அடுத்த தேர்தலில் வெல்ல போகின்றார். ஆகவே அவ்வளவுதான் தெரிவு. மக்களுக்கு இருக்க தெரிவு 3 பேர் தான் இருக்காங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு. அப்ப அதைத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். அடுத்தவர் தங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை தரக்கூடியவர் யாரு, அந்த அடிப்படையில் மக்கள் முடிவெடுப்பார்கள். கூடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு புதுவரிடத்தில் எவ்வாறான வகையில் நாடு பயணிக்கப் போகின்றது, உலக ஒழுங்கில் எவ்வாறான மாற்றங்கள் அல்லது முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன, பொருளாதாரம் ராஜதந்திர ரீதியாக இந்த உலகத்தில் இவ்வரிடம் எவ்வாறான முட்டல்களும் மோதல்களும் இருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான ஆழமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் 26ஆம் ஆண்டுக்கான முதலாவது செவியை நான் உங்களுக்கு தான் தந்திருக்கின்றேன். ஆகவே 26ஆம் ஆண்டு எல்லோருக்கும் இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையட்டும். உங்களுடைய வாழ்த்து போல் அனைத்தும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.